ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இங்கே ஒரு பாடலை இன்றைக்கு பார்க்க போகிறோம். மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ. கவிஞர் வாலியினுடைய ஒரு அழகான பாடல். பழைய திரைப்பட பாடல்கள் தானே என்று நாம் கடந்து போய் விட முடியாத அளவிற்கு பல பொருள்களை அங்கே உள்ளே வைத்து பாடியிருக்கின்ற பாடல். இங்கே அந்த மூன்று தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது இயல் இசை நாடகம், மூவேந்தர் என்று சொல்லுகின்ற பொழுது சேர சோழ பாண்டியர்கள். அடுத்து ஒரு வரியிலே சொல்லுகிறார், நான்கு குணம் சேர்ந்ததும் ஓர் பெண்ணினமோ என்று அங்கே சொல்லுகின்ற போது அந்த சொல்லைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது என்ன நான்கு குணம், பெண்ணுக்கான அந்த நான்கு குணம் என்று சொல்லியிருக்கிறார் என்கின்ற பொழுது அங்கே அது என்ன நான்கு குணம், அந்த நான்கு குணம் இருந்தால்தான் பெண்ணா? கவிஞர் வாலி மட்டும் சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை, இங்கே நிறைய காவியம் எழுதியவர்கள் எல்லாம் இந்த நான்கு குணத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். நான்கு குணம் என்பது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அது என்ன அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு? அச்சம் என்றால் பயம், பயந்தது போன்ற ஒரு நிலை. நாணம் என்றால் வெட்கம். மடம் என்பது கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை. தொல்காப்பியர் சொல்லுகிறார், யாராவது ஒன்றை சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு அது தனக்கு தெரிந்திருந்தாலும் அதை தெரியாது போல இருப்பது அந்த மடம் என்பது. ஆக அதுக்கு மேலே ஆமாம் யாராவது சொன்னாங்கன்னா ஆமாம் அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு முந்திரி கூட்டம் மாதிரி முந்திக்கிட்டு சொல்லாமல் ஏதும் தெரியாதது போல் இருந்து கொள்வது இந்த குணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இன்னொன்று அந்த பயிர்ப்பு என்று சொல்லுகிறார்களே, அது என்ன என்று சொன்ன பொழுது யாராவது கணவனை தவிர வேறு ஆட்கள், அந்நிய ஆட்கள் தன்னுடைய மீது அவருடைய கைகள் தன் மீது படுகின்ற பொழுது அருவருப்பு கொள்ளுகின்ற ஒரு நிலை. ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு உணர்ச்சி வரும். யாரோ ஒருத்தர் தொட்டால் பேருந்தில் போய்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் பின்னாடி தட்டிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் துணிவான பெண்ணாக இருந்தால் செருப்பை கழட்டி 2 அடி அடிச்சிருவான். இல்லை கொஞ்சம் பயந்த பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஒழுகி போய் நின்றுக்கிடுவான். ஏன் அப்படின்னா அங்கே இருப்பது அந்த அருவருப்பு, அந்த அதுதான் பயிர்ப்பு அப்படிங்கிறது. இதை கேட்ட உடனே இது பெண்களுக்கான இந்த 4 குணம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட இன்றைய பெண்ணியவாதிகள் சிலர் கோபப்படுவது உண்டு. அது என்ன ஆணுக்கு மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கான இந்த குணம் சொல்லியிருக்கீங்க, அப்போ பெண் அண்ணன் இழைத்தவளா, ஆணுக்கு பெண் சிலைத்தவளா அப்படின்லாம் மேடையில் பேசுகிறவங்க இருக்காங்க, சொல்கிறவங்களும் இருக்காங்க. பாரதியார் கூட இதை தெரியாமல் தான் சொல்லியிருக்கிறார். அச்சம், மடம், நாணம் நாய்களுக்கே அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பார் கோபத்தில். ஏன் நான் கூட பல இடங்களிலே பெரியாரியவாதியாக நின்று இந்த நிலைப்பாட்டை நான் பெண்களுக்கு ஆதரவாக பேசியது உண்டு. எதுவரை? தொல்காப்பியத்தை தொடுகின்ற வரை. அந்த தொல்காப்பியத்தை தொட்டவுடன் தான் இதை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார், அதை எங்கே சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுதுதான் ஆகா என்று நமக்கு அதனுடைய உண்மையான பொருள் புரிய துவங்கியது. தொல்காப்பியர் இங்கே இதை அதாவது தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர், தமிழனுடைய வாழ்விற்கு இலக்கணம் வகுத்தவர். ஆக அங்கே தமிழனுடைய வாழ்விலே உள்ள இலக்கணத்தை தான் பெண்ணிற்கான இலக்கணமாக அங்கே இதை வைத்திருக்கிறார். எங்கே? அறம், பொருள், அந்த இன்பம் என்று திருவள்ளுவர் பின்னாலே சொல்லியது போல இவர் எழுத்து, சொல், பொருள் என்ற அந்த பிரிவை தொல்காப்பியத்திலே பிரித்திருக்கிறார். அதிலே எழுத்திலே சொல்லவில்லை, சொல்லிலே சொல்லவில்லை, பொருளிலே இந்த வார்த்தையை வைக்கிறார். பொருளிலேயும் எங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் அகத்திணையிலே களவு, கற்பு என்ற இடத்திலே பெண்ணுக்கான குணங்களாக இந்த 4 குணங்களை அங்கே வைக்கிறார். ஆக எங்கே இந்த குணம் தேவை என்று சொல்லுகிறார்? இல்லறத்திலே, கணவன் மனைவிக்கு இடையிலே, அந்த காதலர்களுக்கு இடையிலே இந்த 4 குணமும் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். பொது வெளியில் அல்ல. பொது வெளியிலே எல்லோரும் சமம்தான். அங்கே ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லோரும் சமம், எல்லோருக்கும் ஒன்றுதான். கணவனும் மனைவியும் சேருகின்ற அந்த நிலையிலே ஆண்மையும் பெண்மையும் சேருகின்ற போதுதான் இருவருக்குமான முழுமையான உண்மை
உண்மையான இன்பம் கிடைக்கும். அங்கேதான் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருக்க வேண்டும். தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இந்த 4 குணத்தை பெண்ணுக்கு வைத்தான். இது சரியா தவறா? சரியாகத்தானே சொல்லியிருக்கிறார். வெளியிலே சொல்லவில்லை. குடும்பத்துக்குள்ளே, இந்த இல்லறத்துக்குள்ளே அந்த கணவனும் மனைவியும் சந்திக்கின்ற அந்த நேரத்திலே அங்கேதான் இந்த 4 குணமும் தேவை என்பதை தொல்காப்பியர் அந்த களவு கற்பு என்ற இடத்திலே அங்கே வைத்திருக்கிறார். இதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? இதை புரிந்து கொண்டவர்கள் இல்லறத்தை நல்லறமாக இன்பமுடையதாக கொண்டு போவார்கள். புரியாதவர்கள் ஒருவருக்கொருவர் கலகம் செய்து கொண்டு இல்லறத்தை அது கெடுத்து கொண்டிருப்பார்கள். நீயா நானா என்று பார்க்கும்போது துன்பமாகலாம். ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு போகின்ற பொழுது அங்கே இன்பமாக இருக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த 4 குணங்களும் அந்த இடத்திலே பெண்களுக்கு தேவை என்பதை இங்கே தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் வாலி இங்கே 4 குணம் என்று சொல்லுகிறார். பல கவிஞர்களும் புலவர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.